ஃபார்முலா 4 கார் ரேஸ் சம்பந்தமாக பாஜக தொடர்ந்த வழக்கில் இன்றைக்கு நல்ல மக்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலனை புறக்கணித்த தமிழக அரசுக்கு நல்ல அறிவுரையையும் மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களையும் நாங்கள் எங்கள் மனுவில் சுட்டிக்காட்டியிருந்ததை இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உறுதி செய்துள்ளனர். நம்முடைய சென்னை அரசு பொதுநல மருத்துவமனை நோயாளிகள் சென்னை அரசு பல்நோக்கு மருத்துவமனை நோயாளிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அவர்களுக்கு சிகிச்சை செல்வதற்காக எந்தவித தடையும் இருக்கக்கூடாது, போக்குவரத்து தடை இருக்கக்கூடாது. அவர்களுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அவருடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் சென்னை நீதிமன்றம் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளது. அது மட்டுமில்லாமல் போக்குவரத்தை சரி செய்வதற்காக போக்குவரத்து துணை கமிஷனர் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டு ஆராயப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் 2 மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றியுள்ள சாலைகளில் தேவையில்லாத போக்குவரத்து நெரிசலை உருவாக்கக்கூடாது என்பதையும் சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. மிக முக்கியமாக இந்த கார் ரேஸ் நடத்துவதற்கு FIA லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கார் ரேஸ் நடத்தப்பட வேண்டும். FIA லைசன்ஸ் இல்லாமலேயே இந்த கார் ரேஸ் நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது. தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை. அதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். FIA லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் கார் ரேஸ் நடத்தக்கூடாது. அவர்கள் உடனே அதற்கு ஒரு கருத்தை சொன்னார்கள். அன்றைக்கு தான் அது கிடைக்கும் என்று, கார் ரேஸ் அந்த சாலையெல்லாம் ஆய்வு செய்து அன்றைக்கு தான் அனுப்பார்கள் என்று. கார் ரேஸ் நடப்பதற்கு 12 மணி முன்பாகவே அந்த லைசன்ஸ் எங்களுடைய வழக்கறிஞருக்கு இமெயில் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் கார் ரேஸ் நடத்தக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு தரப்பு சார்பில் இந்த கார் ரேஸ் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மக்கள் நலன் சார்ந்த பல முக்கிய விஷயங்களை அவர்கள் பல்வேறு விஷயங்களை சமர்ப்பித்துள்ளனர். உயர்நீதிமன்ற வழங்கியுள்ள அறிவுறுத்தலின்படி இந்த கார் ரேஸ் நடக்கவில்லை என்றால் நீங்கள் உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். 6 வாரங்கள் கழித்து இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும் சொல்லியிருக்கின்றனர். எங்களை பொறுத்தவரை தமிழக மக்கள், குறிப்பாக சென்னை மக்கள், இந்த அவசியமில்லாத மக்கள் விரோத கார் ரேஸ், பணக்காரர்களின் கார் ரேஸ் சென்னைக்கும் சென்னை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவசியம் இல்லாத, இன்றைக்கு எத்தனையோ விபத்துகள் ஏற்படுகிறது. இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்னையில் வீல் ரேஸ் எல்லாமே பீச்சில் பண்ணுறாங்க. நைட்டு இரவு 12 மணிக்கு ஆட்டோ ரேஸ் நடந்தது, பைக் ரேஸ் நடந்தது. அதையெல்லாம் கண்டித்து திருத்த வேண்டிய தமிழக அரசு, இளைஞர்களை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு, இளைஞர்களுடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய இந்த கார் ரேஸ், அவசியமில்லாத இந்த கார் ரேஸ் நடத்துகிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை கார் ரேஸ் நடத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். ஆனால் எங்களுடைய வழக்குகளில் அதற்கான சூழ்நிலை இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் எங்களுடைய அந்த முக்கிய வழக்கு நிலுவையில் இருந்தால் நாங்கள் கேட்ட நிவாரணங்களை, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்து வழங்கியிருக்கின்றனர். பாஜக எப்போதுமே மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக செயல்படும், மக்கள் விரோத சக்திகளை எதிர்த்து குரல் கொடுக்கும். ஏனென்றால் எங்கள் பாஜக மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள், திமுக அரசு ஒரு மக்கள் விரோத அரசு, அவர்கள் செய்யக்கூடிய எந்த செயலையும் நாம் கண்காணிக்க வேண்டும், மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், மக்களுக்கு ஆதரவாக போராடி அவருடைய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த வழக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு பாஜகவிற்கு ஒரு நல்ல தீர்ப்பு, மக்கள் நல தீர்ப்பை இன்றைக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. சனிக்கிழமை காலக்குள்ள அந்த லைசன்ஸ் கிடைக்காட்டி நடத்த முடியாது. FIA அதாவது FIA என்பது சர்வதேச ஆட்டோமொபைல் அமைப்பு.
FIA என்று சர்வதேச ஆட்டோமொபைல் என்று. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கார்ப்பரேஷன் கூட அத்துமீறி, அதாவது கார்ப்பரேஷன் சட்ட விதிகளில் வந்து இந்த சாலைகளை வந்து இந்த மாதிரி தடுக்கிறது. ஏன்னா கடந்த ஒரு 10 நாட்களாக அந்த வேலைகள் நடந்த பிறகு சாலைகள்லாம் அடைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. பல்வேறு விஷயங்கள் வந்து அந்த 2 மணி நேர அந்த விவாதங்களில் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அந்த பகுதி நிலுவையில் இருந்தாலும் ஆட்சியரங்க நீதிபதிகள் அதற்கான பல்வேறு விளக்கங்களை கேட்டுக்கொண்டனர். மக்கள் நலன் சார்ந்த இன்றைக்கு ஒரு வழக்காக 2 மணி நேரத்திற்கு மேல் விவாதங்கள் நடந்தது. ஒரு நல்ல தீர்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கருத்து, இந்த தீர்ப்பு வந்து அவர்களை தடுக்க முடியாவிட்டாலும் தமிழக அரசு இந்த கார் பந்தயத்தை நடத்தாமல் இருங்காட்டுக்கோட்டையில் நடத்துவதுதான் சிறந்தது. ஏனென்றால் நிச்சயமாக அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாலை. அந்த சாலை வந்து போர் நினைவு சின்னம் இருக்கக்கூடிய சாலை, வரலாற்று சிறப்புமிக்க சாலை. இன்றைக்கு தென் பிராந்திய இராணுவ தலைமை அலுவலகம் அங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விமானப்படையோட ஹெலிகாப்டர் தலைமை பீச்சில் இருக்கிறது. பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் வழக்கம் போல மக்கள் நலனுக்கு எதிராக இந்த திராவிட முன்னேற்ற கழக விடியா மாடல் அரசு செய்யும் இந்த ஃபார்முலா கார் ரேஸ் பந்தயம் நிச்சயமாக அதுக்கு மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே சென்னை மக்கள் தகுந்த பாடத்தை அளிப்பார்கள். ஏனென்றால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் சென்னை மாநகரத்திலே மிகப்பெரிய ஒரு ஆதரவை பாஜக கட்சிக்கு அளித்தார்கள். இனி சென்னை மக்களுக்காக மட்டுமல்ல, தமிழக மக்களுக்காக திமுக அரசு செய்யும் தவறுகளை இனி நீதிமன்றங்கள் வாயிலாக சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் சுட்டிக்காட்டி தீர்வு வைக்கிறோம்.